வணக்கங்க. தி ஆண்ட் பிலாசபி. எறும்பு இத்தனோண்டு இருக்கு, அது என்ன பெரிய தத்துவத்தை சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தத்துவம் நம்பர் 1, ants never give up. என்ன சூழ்நிலை வந்தாலும், அது பாதையில எவ்வளவு தடை வந்தாலும் it will find its way. எப்படியாச்சும் வேற்று பாதையை கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கோங்க. நானும் சொல்றேன், அண்ட் சம்மரா இருந்தாலும் ஜாலியா ரிலாக்ஸா இருக்கவே இருக்காது. எப்பயுமே விண்டரை குறிச்சு தானே யோசனை இருந்துகிட்டே இருக்கும். எதையாவது சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். தத்துவம் நம்பர் 3, விண்டர்ல எப்பவுமே சம்மரை குறிச்சே யோசிச்சுட்டு இருக்குமா ஆண்ட். இது என்னங்க புது கதை அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, விண்டர்ல உள்ளுக்குள்ள அடைஞ்சிருக்கும் பொழுது இந்த நிலை இப்படியே இருக்காது. சம்மர் வருது, நிச்சயமா நம்ம வெளியில போயிடுவோம், அப்படி ஒரு ஆட்டிடியூடோட சம்மரை எதிர்நோக்கி இருக்கோங்க. தத்துவம் நம்பர் 4, அண்ட் சேர்த்து வைக்கும். தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேர்த்து வைக்கும் அண்ட். எறும்பு தனக்கு தெரிஞ்ச எல்லா வாழ்க்கை பாடத்தையும் தத்துவத்தையும் சொல்லி கொடுத்துருச்சுங்க. அத ஏற்றுக்கொண்டு வாழ்க்கைப்படுத்துறது உங்க கையிலயும் என் கையிலயும் தாங்க இருக்கு. பரிசுத்த வேதாகமத்துல அழகான ஒரு வசனம், சோம்பேறியே நீ எறும்பு நடத்திற்கு போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். 4 விஷயம் எறும்பு கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். உங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண ஏதாவது ஒரு விஷயத்தையாவது ஃபாலோ பண்ணுங்களேன். Have a nice day. God bless you.